பொதுவாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட், ஓய்வு. நம்ம மக்கள்ல அநேகமாக தப்பு பண்றது, இப்போ குவார்டர்லி சீசன் எக்ஸாம் நடந்துருக்குது. அதிகமான தாய்மார்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஃபுல்லுமையும் பொருட்படுத்தாம நேர குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸ்கூல் அனுப்புனா அங்க இந்த குழந்தைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாக அழுத்தனால இந்த நோயின் தீவிரம் கூடுது, நோயின் குணமாகும் காலம் நீடிக்குது. ஏன்னா இது மாதிரி குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும். அதனால இந்த நோயால் பாதிக்கப்பட்டா எவ்வளவு பெரிய ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய எக்ஸாம் பரவாயில்ல, லீவ் போட்டுட்டு வீட்டுல 3 நாள் 4 நாள் சுத்தமா ஓய்வு பண்ணுங்க, ஓய்வு வைங்க. நேற்று ஒரு தாய் சந்திச்சேன், ஏமா லேட்டா வரீங்கன்னு கேட்கும்போது, சார் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி அப்படி பிள்ளை கூட்டு வரீங்க. இன்னொரு தாய் சொன்னாங்க, டாக்டர் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க அதெல்லாம் முடியாது, குழந்தைய கூட்டு கடைசி எக்ஸாம் எழுதி போங்க சொன்னாங்க. உங்க குழந்தைக்கு இந்த நோயிலிருந்து ஓய்வு என்பதை நீங்க முடிவு பண்ணு, இந்த டீச்சர் முடிவு பண்ணக்கூடாது. இந்த ஓய்வுடன்